ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து இயேசப்பாவை ஆராதிப்பதற்கு அடியனை பாராட்டின கிருபைகளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா நல்லவர். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். அவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவர் வார்த்தை கேட்பதற்கு இயேசப்பா நமக்கு நன்மைகளுக்காய் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது இயேசப்பா நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் இயேசப்பாவை நோக்கி பார்ப்போம். இயேசப்பா என்னோடு பேசுங்க என்று நீங்கள் எவ்வளவு தாகத்தோடு கேட்கிறீர்களோ அந்த தாகத்துக்கு ஏற்பதாக இயேசப்பா உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலமாய் இயேசப்பா என்னோடு இடைப்பட்டார், என்னோடு பேசினார். அதே வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு கொடுப்பதற்கு இயேசப்பா என்னை தகுதிப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன். இயேசப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை சுகப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுங்க என்று கேளுங்க. கண்டிப்பாக இயேசப்பா உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே எங்களோடு பேசுகிறார். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நன்மையினால் எங்களை நிரப்புவீராக. அடியனை மறைத்து நீர் பேசுங்க இயேசுவே. அடியனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் இயேசுவே சந்தோஷத்தோடு அனுப்புங்கப்பா. நாங்கள் பாடின வண்ண விதமாகவே உம்முடைய கரமே எங்களை நடத்தட்டும். உம்முடைய கரமே எங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 46வது சங்கீதம், அதிலே 9வது வசனம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள் என்னவென்றால் ஓய பண்ணுகிறார், முறிக்கிறார், சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் பார்க்கிறோம் அநேக நாடுகளிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கவில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைபெறுகிற யுத்தங்களை ஏசப்பா ஓய பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக பிரச்சனைகளை பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக கொண்டு வந்து யுத்தத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தையிலே ஒரு யுத்தம், நம்முடைய எண்ணங்களிலே ஒரு யுத்தம், நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலே ஒரு யுத்தங்கள் காணப்படும். ஒவ்வொரு நாளும் யுத்தங்களை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட யுத்தங்களிலிருந்து தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தங்களை நமக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசப்பா. ஹல்லேலூயா. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் சந்திக்கிற யுத்தத்துக்கு அவர் இன்றைக்கு ஜெயத்தை தர வல்லவர். சில பேருக்கு சுகவீனம் என்கிற யுத்தம், சில பேருக்கு கடன் என்கிற யுத்தம், சில பேருக்கு சிந்தையிலே வருகிற போராட்டங்கள், சிலவங்க பார்க்கும்போது நண்பர்களினால் வருகிற யுத்தம், உறவினர்களால் வருகிற யுத்தம், அநேக யுத்தங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கு நாம் யுத்தம் செய்தால் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்காது. நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை, எப்படிப்பட்ட யுத்தங்களை, எப்படிப்பட்ட போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் ஏசப்பா நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இன்றைக்கு யுத்தம் செய்வேன் என்று சொல்லி அவர் ஆராதனை வேளையிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். வாசியுங்கள். யாத்திராகமம் 15 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர்.
கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசப்பா என்னுடைய யுத்தத்தை நீர் ஹல்லேலூயா கையாளுவீராக, எனக்காக நீர் யுத்தம் செய்யுங்க என்று சொல்லுங்க. எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். இந்த செய்தியின் ஆரம்பத்திலே, இந்த செய்தியின் ஆரம்ப பகுதியிலே தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யுத்தம் செய்கிறவர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஒரு பெரிய சேனையாய், ஒரு பெரிய சேனையாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஜெயம் கொடுப்பதற்கு, உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு, உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு, நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு இந்த நேரத்தில் அவர் வல்லமையாய் இறங்கி வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் அநேக யுத்தங்களை நான் சந்திக்கிறேன். என் சிந்தையில சில யுத்தங்கள், என் பார்வையிலே யுத்தங்கள், என் பேச்சிலே யுத்தங்கள், என் நடக்க சில யுத்தங்களை நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு பிரியமானது அல்ல. இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அநேக போராட்டங்கள், அநேக யுத்தங்களை நாம் சந்திக்க வேண்டும். தேவன் ஒருவரே நமக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய மனதில் எழும்புகிற யுத்தங்கள், இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த இடத்துக்கு நாம் போகலாமா, இந்த பிசினஸ் நாம் செய்யலாமா, இல்லது இந்த படிப்பை நான் படிக்கலாமா என்று அநேக சிந்தையில் காணப்படுகிற குழப்பங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனைகளிலே நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள் மூலமாக உபதேசங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், அந்த உபதேசத்தை நீங்கள் நிலைத்திருக்கும் போது நீங்கள் பெரிய ஒரு வெற்றியை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களுக்கு யுத்தம் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசியுங்கள். எப்போது நாம் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. எப்போது? முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளையை செய்ய நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை, உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை என்ன பண்ணுவார்? உனக்கு முன்பதாக முறியடிப்பார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்பதாக 7 வழியாக என்ன செய்வாங்க? ஆமென், ஓடி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பாவோட நம்ம சொல்லுவோம், ஏசப்பா உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம், அதன்படி நாங்கள் நடப்போம். ஹல்லேலூயா. வாசிங்கள் இந்த வசனம். 1 நாளாகமம் 22வது வசனம். அதிலே 9வது வசனம். ஆமென், ஆமென். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 26 அதிலே 17, 18, 19 வசனங்கள். உபாகமம் 26 அதிலே 17, 18, 19 வசனங்கள். அது முந்தின வசனம் 16 வசனம். கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படி நீ செய்யும் பொருட்டு இன்று உனக்கு கட்டளையிடுகிறார்.
முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று. ஹல்லேலூயா. நாம் அவருக்கு வாக்கு கொடுக்கணுமா? என்ன வாக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், முதலாவது வாக்கு. ஹல்லேலூயா. இரண்டாவது நீங்க வாக்கு கொடுக்கணும், நான் அவர் வழிகளில் நடப்பேன் என்கிற வாக்கு நீங்க கொடுக்கணும். மூன்றாவது அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கணும். நான்காவது சத்தத்துக்கு இந்த 4 காரியங்களுக்கு நீங்க இன்றைக்கு வாக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும், புகழ்ச்சி கீர்த்தி மகிமையிலும் எப்படி வச்சிருப்பார் இயேசுப்பா? சிறந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனை நீங்க வாக்கு கொடுங்க, இயேசுப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே எங்கள் தேவன், உம்மை விட்டு நாங்கள் முன்பு போக மாட்டோம், பின்பு போக மாட்டோம், வழி தவறி போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. நீரே எங்கள் தேவன். இரண்டாவது உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடப்போம். மூன்றாவது உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களை நாங்கள் என்ன செய்வோம்? கை கொள்ளுவோம். நான்காவது சத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம் என்று நீங்கள் வாக்கு கொடுங்க. கண்டிப்பாய் உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை ஏசப்பா அழித்து போடுவார். ஹல்லேலூயா. இப்போது நம்ம வாசித்தோம் பாருங்க, 1 நாளாகமம் 22 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, சாலமோன் இருந்த நாட்களிலே அவனுக்கு என்னவாம்? எந்த பிரச்சனையுமே இல்லை, சமாதானமா இருந்தது, எந்த யுத்தங்களுமே இல்லை. அப்படித்தானே வாசித்தோம் 1 நாளாகமம். அமைதி உள்ள புருஷனா இருப்பான், சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவன் அமர்ந்திருக்க செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நாட்களில் அமெரிக்கையும் அருள்வேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கேட்டோம், சத்துருக்கள் எல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவார்? அழித்து போடுவார்னு சொன்னோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். நாம் சமாதானமாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே சாலமோன் என்ன பண்ணார் பாருங்க, தேவனுக்கு என்று ஒரு வீடை கட்டினான். ஹல்லேலூயா. அவன் நாட்களில் யுத்தம் இல்லா இருந்தது. ஏன்னா தேவனுக்கு என்று ஒரு வீட்டை அவன் கட்ட வேண்டும் என்று ஏசப்பா என்ன பண்ணாரு? முன் குறித்திருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஏசப்பா யுத்தங்களிலிருந்து ஓய பண்ணும்போது நாம் நம்மை குறித்துள்ள சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அது என்னவாக இருக்க வேண்டும் என்று, அந்த என்ன சித்தம் என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவார், ஊழியக்காரர்கள் மூலமாக வெளிப்படுத்துவார், தேவனே வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். யுத்தத்திலிருந்து ஓய்வை கொடுக்கும்போது, அடுத்து சமாதானம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசப்பாவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதை விட்டு நம்முடைய சொந்த காரியங்களை, நம்முடைய சொந்த ஆசைகளை, விருப்பங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆவிகள் செயலோடு நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா.
ஆமென், மாம்சத்தோட மாத்திரமல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு நமக்கு என்ன செய்ய உண்டு? யுத்தங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் அந்த யுத்தத்துக்கு நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 13, 14, 18 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அங்கே வாசிக்கலாம். நீங்கள் எதிர்த்து நிற்கவும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம், முதலாவது சத்தியம் என்ன கச்சை, நீதி என்ன மார்க்கவசம், ஆயத்தம் பாதரட்சை, விசுவாசம் மேல் நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயத்தை நீங்க என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் பட்டயம் ஆவினாலே ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. ஆவியின் பட்டயத்தை நம்ம என்ன செய்யணும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. சில வேளையில நமக்கு போராட்டங்கள் வரும்போது இயேசுவுடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பயம் வரும்போது பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். நிறைய வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்களை சொல்லி சொல்லி நாம் அந்த யுத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது, ஆவியினால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 18ஆம் வசனத்தையும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8, 9 வசனங்களை அடுத்த புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4, 6, 7, 8, 9 வசனம் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் அப்பொழுது தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன். நமக்கு ஏன் யுத்தம் வருது? நமக்கு வாழ்க்கையில் ஏன் யுத்தம் வருது தெரியுமா? நம்ம சில விஷயங்களில் உண்மை இல்லாமல் இருக்கிறோம், சில விஷயங்களிலே ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறோம், சில விஷயங்களில் நீதி இல்லாமல் அநீதி செய்கிறோம், சில வேளைகளில் கற்புள்ள காரியங்கள் நம்ம செய்யாமல் போயிடுறோம், அன்பில்லாமல் நடக்கிறோம், நற்கீர்த்தி செய்யலை, புண்ணியம் செய்யலை, புகழ்ச்சி ஏசப்பா புகழ்ச்சி வரும்படியாக நாம் நடக்கலை. அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன வருது? யுத்தங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்களை, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகள் நாம் சிந்தித்து அதை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது சமாதான தேவன் தாமே உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 16:20 வாசிக்கிறோம். சமாதான தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை, அந்த பிசாசை, சத்ருவை ஏசப்பா உங்கள் கால்களிலே கீழே கொண்டு வந்து அவர் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் எல்லா காலத்திலும் உண்மையாக இருக்கும்போது, எல்லாவற்றையும் நாம் ஒழுக்கமாக இருக்கும்போது, எல்லாவற்றையும் நாம் நீதியாக இருக்கும்போது, எல்லாவற்றையும் நாம் கற்புள்ளவர்களாக இருக்கும்போது, அன்புள்ளவர்களாக இருக்கும்போது, நற்கீர்த்தி உள்ளவர்களாக இருக்கும்போது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் கிரியைகளை நாம் என்ன செய்வோம்? மிதித்து போடுவோம். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த முதல் காரியத்தை உங்கள் கண்களை மூடி ஏசப்பாவை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஆமென், எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற யுத்தங்களை நீர் ஓய பண்ண வல்லவராக இருக்கிறீர். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். உமது கற்பனைகள் நாங்கள் கேட்க வேண்டும், உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென் இயேசுவே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமென். உண்மையாய் நாங்கள் இருக்க வேண்டும், உத்தமமாய் இருக்க வேண்டும், நீதியை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். அன்புள்ளவளாய் இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டோம். இதை நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லுங்க. கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற யுத்தங்களுக்கு ஏசப்பா ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்தோம், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். அப்படித்தான வாஸ்தவம். சங்கீதம் 46 அப்படித்தான வாஸ்தவம். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, வில் அம்பு பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமென், பார்த்துருப்பீங்க. ஸோ சில கொஞ்சம் கஷ்டப்படுகிற மக்கள் அல்லது யார் இடத்துல போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, அவர் பேசினது என் நெஞ்சுக்குள்ள வில்லு மாதிரி, என்னது அம்பு மாதிரி என்னை பாஞ்சு குத்திச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, அதை பிடிக்காத சிலர், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் எப்படிப்பட்ட வார்த்தையில் நல்ல வார்த்தையில் பேசுவாங்க, எப்படியாவது எங்கேயாவது குத்துறதுக்கு வழி பார்ப்பாங்க இல்லையா? ஏதாவது ஃபங்க்ஷனில் போயிருந்தா, ஏதாவது ஒரு திருமணத்திலேயோ, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்கும்போது நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாவது ஏதாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு குத்து கொடுக்காம இருக்க. ஏன்னா என்ன, பொறாமை. அப்படி தானே? எரிச்சல் வருகிறதுனால அவங்களுக்கு என்ன வருது, வார்த்தைகள் ஈட்டியை போல என்ன செய்யுது, நமக்குள்ள குத்தப்படுது. அப்படி தானே? நம்ம எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஈட்டியை போல குத்தப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை ஈஸியாக மன்னிச்சிடலாம், ஆனால் சில வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளே இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம், ஏசப்பன் சொல்ல தெரியுமா, அந்த வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். அப்படிப்பட்ட காயங்களுக்கு ஏசப்பா இன்றைக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் 2-3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சனகரிப் ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாரும் தெரியும், அப்படிதானே? எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 32, 16, 17 வசனங்கள். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதில் 16, 17 வசனங்கள் வாசிங்க. இது யாரப்பா சொல்ற பாருங்க. ஒரு புறஜாதி ராஜா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிற வார்த்தை. வாசிங்க. இல்ல 32, 16, 17. அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும், அவருடைய ஊழியக்காரனாகிய எசேக்கியா விரோதமாகவும் அதிகமா என்ன பேசினாங்க? நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக என்ன செய்தாங்க, பேசினார்கள். ஹல்லேலூயா. அதே இது 2 ராஜாக்கள் 18 எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அதில் 19, 27, 36 வசனங்கள். 2 ராஜாக்கள் 18, 19ஆம் வசனம். இப்ப ரப்சாக்கு என்ன சொல்றான்? நீ நம்பி இருக்க இந்த நம்பிக்கை என்ன? நீ என்ன டெய்லி சண்டே எல்லா நாள் அதிகாலை பிரேயருக்கு போற, சண்டே ஆராதனைக்கு போற, இயேசுன்னு கூப்பிடுற, ஜெபம் பண்ற, ஃபாஸ்டிங் இருக்கிற, ஏன் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சத்ருவானவன் நம்மளை பார்த்து என்ன செய்யறான், நம்மளை கேட்கிறான். அடுத்து 27வது வசனம். பாரு எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான் பாருங்க. ஒரு ரப்சாக்கே எவ்வளவு கீழ்த்தரமா ஏசப்பாவுடைய மக்கள் விரோதமா பேசுறான் பாருங்க. 36வது வசனம். 36. மௌனமா இருந்தப்பா. இத்தனை வார்த்தைகளை கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, அமைதியா இருந்தாங்க. அப்படித்தானே? நம்மளை பார்த்து யாராவது சில கஷ்டமான வார்த்தைகளை குத்துறது மாதிரி பேசினா நம்ம அமைதியா இருக்கிறோமா? இல்லது அதுக்கு நம்ம மறு உத்தரவு
சொல்லுகிறோமா? யாராவது நம்மளை கோவப்படும்படியா பேசினா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரியாக்ட் பண்ணிடுறோம். நான் ஒரு வார்த்தை பேசாமல் வந்து எனக்கு நைட் தூக்கமே வராது இல்லையா? அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசி இவ்வளவு சோர்வடையும்படியாக அந்த வீட்டில் போய் அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்க, எவ்வளவு மோசமாக பேசியிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு மௌனமாக இருந்தார்கள். அடுத்த அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசினான், ஊழியக்கார விரோதமாகவும் பேசினார். அதை யார் கேட்டார்? கர்த்தர் கேட்டார். அடுத்து 16வது வசனம். 16. திறந்து பாரும். கேளும் என்று என்ன செய்றாங்க இந்த மக்கள், இந்த ஜனங்கள், இந்த ராஜா ஏசாப்பா பார்த்து சொல்லுகிறார். 22வது வசனம். முதலாவது கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது. ரெண்டாவது ஜனங்கள் ஏசாப்பாவை பார்த்து ஜெபம் பண்றாங்க. மூன்றாவது இப்ப ஏசாப்பாவே பேசுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேல் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் என்ன வார்த்தைகளை பேசினாலும் அவங்க யாருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள்? கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதான் ஏசாப்பா சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஏசாப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை ஏசாப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு சனகரிப் ரப்சாக்கே இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் ராஜாவையும் யூத ராஜாவையும் என்ன வார்த்தைகளை மனசோர்வடைய வைக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஏசப்பாவை நோக்கி பார்த்தபோது ஏசப்பாவே அவர்களுக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை ஏசப்பா ஒரு ராத்திரியிலே கொன்று போட்டார். ஹல்லேலூயா. எந்த சனகரிப் எந்த ரப்சாக்கே பேசினானோ அதே அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பை அவனுடைய பிள்ளைகளே கொன்று போட்டார்கள். உனக்கு விரோதமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே ஏசப்பா நியாயம் தீர்க்க வல்லவர். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இந்த சபைக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், இந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், விசுவாசம் விரோதமாய் பேசின வார்த்தைகள் இந்த நாளிலே நியாயம் தீர்க்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் காணும். சனகரிப்புக்கு இயேசு இறங்கி, கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தது போல, வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்தது போல உங்களுக்கு விரோதமாய் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பேசினவருடைய வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு நியாயம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்பதை அவர் நிரூபிப்பார். அவர் நிரூபிப்பார். தேவன் உயர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயர்ந்திருப்பதை ஜனங்கள் காண்பார்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த சபையின் மூலமாக, உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக ஏசப்பா உயர்ந்திருப்பதை அநேக மக்கள் காண்பார்கள். அவர்கள் ஓடி வருவார்கள். அவர்கள் ஓடி வருவார்கள். கரங்களை தட்டி வாயை திறந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி வாயை திறந்து இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் உங்கள் பக்கம் வருவார்கள். உங்கள் பக்கம் வருவார்கள். உங்கள் பக்கம் வருவார்கள். வந்தே தீருவார்கள். என்ற தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. 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 அடுத்த ஒரு நபரை வாசிப்போம். நெகேமியா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய ஜனத்துக்காக ஒரு அலங்கத்தை கட்ட துவங்கினார். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9-13 வசனங்கள், 4ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கும் போது இந்த நெகேமியாவை மனமடி உண்டாக்கத்தக்கதாக அவனோடு இந்த பிள்ளைகளுக்கு அந்த அலங்கத்தை கட்ட உதவி செய்த பிள்ளைகளுக்கு விரோதமாக சன்பல்லாத்தும் தொபியா
நெகேமியாவும் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நெகேமியாவை மனமடி உண்டாக பேசினார்கள். அநேக சேனல்ஸ் யூஸ் பண்ணினாங்க. யூடியூப் மூலமாக பேசினாங்க, வாட்ஸ்அப் மூலமாக பேசினாங்க, இன்ஸ்டாகிராம் மூலமாக பேசினாங்க, மொபைல் மூலமாக பேசினாங்க, பெரிய பெரிய காரியங்கள் சேனலை யூஸ் பண்ணி பேசினாங்க. ஆனா நெகேமியா சொல்லுகிறான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? நெகேமியா சொல்லுகிறான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? ஏன் தெரியுமா? நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும், இந்த அலங்கத்தை கட்ட, இந்த சபையை கட்ட, இந்த ஊழியத்தை செய்ய தேவன் என்னை அனுப்பினார். இந்த இடத்திலிருந்து என்னை விரட்டுவதற்கு, இந்த இடத்திலிருந்து என்னை சோர்ந்து போக பண்ணுவதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, ஒரு சத்துருக்கும் அதிகாரம் இல்லை, ஒரு தொபியாவுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை போன்ற மனிதன் ஓடி போக மாட்டான். ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். நான் செய்த காரியத்தை செய்து முடிக்க வரைக்கும். வாசியுங்கள் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9-13 வசனம். சீக்கிரமாய் வாசி. ஆமென். பயமுறுப்பாங்க. ஆமென். பயமுறுத்துவாங்க. திடப்படுத்தி அருளும். என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றான். ஹல்லேலூயா. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் விரோதமாக அந்த திக்கசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பேசுறான் பாருங்க. அதே புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிங்க சீக்கிரமாக. பாருங்க, ஃபர்ஸ்ட் கோபம் வருது. கோபம் வந்து நமக்கு என்ன வருது? எரிச்சல். நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் முற்படும் போது, ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று முற்படும் போது, சில சத்துருக்களுக்கு, எதிராளிகளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது? கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் மூலமாக எரிச்சல் வருகிறது. அதற்கு அப்புறம் யூதரை பாருங்க, பாருங்க எவ்வளவு தாழ்த்தி பேசுறோம் பாருங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? தொபியா சொல்றான் பாருங்க. என்ன ஒரு நரி ஏறி போனா அது இடிஞ்சு போயிடுன்னு எவ்வளவு கேவலம் பேசுறான் பாருங்க. எங்கள் தேவனே அவர்கள் தலைமேல் திருப்பி. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தை அவள் தலையின் மேல் திருப்புங்க என்று நெகேமியா சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கும் இதே மாதிரி சூழ்நிலை வந்திருக்கலாம். நம்மை அவமதிக்கப்படும்படியான அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கலாம். நாம் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அதே நெகேமியா 6:15-16 வசனங்களை வாசிக்கிறோம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். யாரு? பகைஞர்கள், சத்துருக்கள். எந்த மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் தங்களுடைய வார்த்தைகளை பேசினார்களோ, உங்களை மனமடி உண்டாக்கும்படி பேசினார்களோ, உங்களை அவமதிக்கும்படி பேசினார்களோ, அந்த மனுஷர்கள் காணும்படியாக தேவன் உங்களை உயர்த்துவதை ஆமென் ஹாலே நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் கண்கள் முன்பதாக உங்களை உயர்த்தி அவர்கள் வாயே சொல்லும், இது அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற இது அவர்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா.
அடுத்து பார்க்கும்போது சீஷர்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள், 29 31 வசனங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 24 26 32 வசனங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது ஏசப்பா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் ஊற்றப்பட்ட பின்பு ஆமென் இவர்கள் ஆமென் ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். அங்கு அற்புதங்கள் நடைபெறுகிறது, அதிசயங்கள் நடைபெறுகிறது. இதை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள், கோபமடைந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் சீஷர்களை கூட்டிக் கொண்டு வந்து தங்களுடைய வார்த்தையை சொல்லி பயமுறுத்த பார்க்கிறார்கள். அவர்களை பயமுறுத்துதலுக்கும் அவர்கள் அச்சுறுத்தலுக்கும் இந்த சீஷர்கள் ஆமென் எந்த விதத்திலும் பயப்படவில்லை. அவர்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறாங்க. ஏசப்பா ஆமென் உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது இப்படிப்பட்ட வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவர்கள் வந்து எங்களை பயமுறுத்துகிறாங்க என்று சொல்லி ஜெபிக்கும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு விரோதமாக நீங்கள் எதையும் பேசக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு அறை கதவை பூட்டி நீங்கள் ஏசப்பாவை பார்த்து ஜெபிக்கும் போது அந்த இடம் அசையும், அந்த இடம் அசையும். அது சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்பி அசையும். ஹல்லேலூயா. அந்த இடம் அசையும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது எந்த சத்துருவை பேசினானோ அதே சத்துரு பயந்து போகத்தக்கதாக நம்மால் இது ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களை தொட முடியாது என்று சொல்லி பிசாசானவன் ஓடுகிறதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் ஜெபித்த போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அதே போல உங்கள் இதயம் அசையட்டும், உங்கள் வீடுகள் அசையட்டும், உங்கள் தேசம் அசையட்டும், உங்கள் ஊர் அசையட்டும், உங்கள் தெரு அசையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகியும் அசையட்டும், இடங்கள் அசையட்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது, வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் போது, வெளியில பிசாசு பிடித்தவன் செல்லும் போது அவன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுதலையை பெற்றுக் கொண்டு செல்வானாக. ஹல்லேலூயா. வியாதிகளோடு நெருக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டிலே வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டு செல்லட்டும். நீங்கள் விசுவாசியுங்கள். ஏசப்பா வசக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த வேதபாரகர்கள், எந்த பரிசேயர்கள் சீஷர்களை பயமுறுத்தினார்களோ ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அவர்கள் செய்வதை செய்யட்டும். தேவனுடைய நாமம் பலமாய் பலமாய் மகிமைப்பட்டது. உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் சில பேர் உங்களை குத்துவாங்க, சில பேர் உங்களை மனமடி உண்டாகும்படி செய்வாங்க, உங்களை கீழே போட்டு மிதிப்பாங்க, உங்களை தரையோடு நசுக்குவாங்க, நீங்கள் ஒன்றில் உங்களை அவமதிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் சிறிது நாட்களுக்குள்ளாக, கொஞ்சம் நாட்களுக்குள்ளாக, கொஞ்சம் நேரத்துக்குள்ளாக தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படுவதை அநேகர் கண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட போகிறார்கள். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர், இரண்டாவது வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர், மூன்றாவது ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கிறவர். ஹல்லேலூயா. ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கிறவர். ரதங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? யுத்தத்திலே போர்ச்சேவர்களை கொண்டு போய் யுத்தம் செய்வதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரதங்களை இயக்குறது எது? ரதங்களை இயக்குவது எது? குதிரை. ஆமென். இந்த ரதங்களுக்கு மேலே யார் உட்கார்ந்துருக்கிறா? போர்ச்சேவர்கள். அவங்க சும்மா உட்கார்ந்துருப்பாங்களா? யுத்தத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? யுத்தத்தில் போய் வில்லை யூஸ் பண்ணுவாங்க, வாளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ரதங்கள், அந்த ரதங்களை யூஸ் பண்ணி சத்ருவானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் அவன் அழிக்க நினைக்கிறான். சில ரதங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசி, உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான், அது ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், உங்களுக்கு இப்போ புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள். சத்ருவானவன் பயன்படுத்துகிற ரதங்கள் எவை? மாம்சத்தின் கிரியைகள் தான் சத்ருவானவன் நமக்கு என்ன, அவன் ரதமாக யூஸ் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்கிறான்?
அவன் கெடுக்கிறான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்கிற ரதம் முதலானவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரதம், நான் ரதத்துக்கு ஒப்பிடுவேன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், பிசாசானவன் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம், அடுத்த புக்கில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-32 வசனம் வாசிங்க. 25-32. ஆ ஆ ஆ கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. முதலாவது பொய்யை களைந்து மெய்யை. நம்ம யோசித்து பாருங்க, எல்லா நேரத்திலும் நம்ம உண்மை பேசுகிறோமா? என்ன பிரதர், எல்லா நேரத்திலும் உண்மை நம்மளால் பேச முடியாது, எங்கேயாவது போய் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்து, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அடுத்து, உங்கள் எரிச்சல் என்ன செய்யணும்? தனியாக கிட்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. திருடக்கூடாது. கொடுக்கிறவனாக வேலை செய்து பிரயாசப்படணும். கெட்ட வார்த்தையை வாழ்ந்து புறப்படவே கூடாது. நல்ல வார்த்தையே பேசணும். தேவனுடைய பசுத்தாவியை துக்கப்படுத்தவே கூடாது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்கணமும் நீங்க வேண்டும். அதுக்கு பதிலாக ஒருவருக்கொரு தயவாய், மன உருக்கமாய் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி. இந்த வசனத்தை நான் எடுப்பேன்னு என் தம்பிக்கு தெரியாது, உங்க ஊழியக்காரர் தெரியாது. ஆனால் அவர் முன்னாடி வந்து சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் எடுத்தது, இந்த வசனங்கள் வந்து நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு நாள் தியானித்த வசனங்களை அப்படியே நான் புக்கில் எழுதி வைத்து விட்டேன். சரி, நேற்றைக்கு அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ சரி, ஏசப்பா எனக்கு கடந்த நாள் பேசின வார்த்தைகளை இன்றைக்கி சொல்லலாம் சொல்லி தான் இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அவர் தம்பி இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் கண்டிப்பாக இது ஏசப்பா இந்த செய்தியை கொடுத்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுக்கு என்ன செய்யும், முன்னாடி நீங்கள் வாசிங்க பாருங்க, அதெல்லாம் தான் ரதங்கள். அந்த ரதங்களை ஏசப்பா என்ன பண்ணுவார்? அக்கினினாலே சுட்டெரிப்பதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நம்மேல் இறங்கும் போது இந்த ரதங்கள், பிசாசானவன், சத்ருவானவன் அதற்கு பயன்படுத்துகிற நம்மை அழிக்க, நம்மை ஒடுக்க நினைக்கின்ற ரதங்கள் சுட்டரிக்கப்படும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஆவினாலே பிறந்தால் மாத்திரமே அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரமே அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ரதங்கள் நம்மை விட்டு போகும்படி, சுட்டரிக்கப்படும்படி நாம் ஏசப்பாவுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். முதலாவது வாசித்தோம், நாம் பொய் பேச வேண்டாம். இரண்டாவது, கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. மூன்றாவது, எரிச்சல் படக்கூடாது. நான்காவது, பிசாசு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் திருடக்கூடாது. நாம் வேலை செய்து அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும். கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. கசப்பு இருக்கக்கூடாது. தேவனுடைய பசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்கணமும் நம்மை விட்டு நீங்க கடவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த கேட்ட வேத வசனத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர், யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன், யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே சத்ருவானவன் உபயோகப்படுத்திய ரதங்கள் எவைகள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ரதங்களை இன்றைக்கு சுட்டரிக்கும்படி ஏசப்பா நாமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள். அதே சங்கீதம் 46 10வது வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே
உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் ஈட்டியை முறிக்க வேண்டாம், நீங்கள் நெருப்பை சுட்டரிக்க வேண்டாம். அது தேவன் செய்து கொள்வார், அது ஏசப்பா செய்வார், ஏசப்பா செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பிடித்து ஜெபிங்க. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், எங்களுக்கு விரோதமாய் பேசின வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர், எங்கள் விரோதமாய் வருகிற சத்துருக்களை நீர் எங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சத்துருவானவன் உபயோகப்படுகிற ரதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். எல்லா மாம்சீகத்திற்கிரியைகள், எல்லா மாம்சீகத்திற்கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். அசுத்தம், விபச்சாரம், காமவிகாரம், களியாட்டுகள், கோபங்கள், விரோதங்கள், பகைகள், சண்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். பொய்யை களைந்து உண்மையை பேச, ஹல்லேலூயா, எரிச்சல் உள்ளவனா இருக்க கூடாது. எல்லா கசப்பு நீங்கி போகட்டும். கேளுங்க, கேளுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீங்க ஏசப்பாட்ட பேசுங்க. இவ்வளவு நேரம் ஏசப்பா உங்களோடு பேசினார், இவ்வளவு நேரம் ஏசப்பா உங்களோடு பேசினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஆவிலே உணர்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தை, கேட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு நன்மையை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கே காண்பீர்கள், இன்றைக்கே காண்பீர்கள், இன்றைக்கே காண்பீர்கள், இப்பொழுதே காண்பீர்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து நீங்கள் செபிக்கும் பொழுது, ஆமென், ஒப்புக் கொடுக்கும் போது உங்களுக்கு ஏசப்பா செய்கிற ஆசீர்வாதத்தை, நன்மையை இப்பொழுதே காண்பீர்கள், இன்றைக்கே காண்பீர்கள் என்பதை இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒப்புக் கொடு. சனகரிப் ரப்சாக்கே அழிக்கப்படட்டும், சனகரிப் ரப்சாக்கே அழிக்கப்படுவதை காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசின சனகரிப், உங்களுக்கு விரோதமாய் பேசின ரப்சாக்கின் ஆவிகள் ஏசப்பா சுட்டெரிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ, உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படட்டும். கேளுங்க, கேளுங்க, ஏசப்பாட கேளுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கேளுங்க. வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது விடுதலை கொடுக்கிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கொடுக்கிறது. அது இருபுறம கருக்குள்ள பட்டயம், இருபுறம கருக்குள்ள பட்டயம், எந்த ஊனையும் சதையும் அது ஹல்லேலூயா சென்று சுத்திகரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கண்களை மூடி, கண்களை மூடி இயேசுவை ஒப்புக் கொடுங்க. உங்கள் சத்தத்தை கேட்க இயேசுவை வாஞ்சையாயிருக்கிறார். என் பிள்ளைகள் என் வார்த்தையை கேட்டார்கள், அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. மாம்ச கிரியைகள் அழியட்டுமே. ஹல்லேலூயா. உங்களுக்காய் ஒரு தூதனை அவர் அனுப்பினால் போதும், உங்களுக்காய் ஒரு தூதனை அனுப்பினால் போதும், உங்களுக்காய் ஒரு தூதனை அனுப்பும். கேளுங்க, ஏசப்பா எனக்காக ஒரு தூதனை அனுப்பும்,
என் யுத்தத்தை செய்ய நீர் வாரும். என்னுடைய விஷயத்திலே எங்கள் இந்த தேவனே, யுத்தத்தை செய்ய நீர் வாரும். ஒரு தூதனை அனுப்பும். அனுப்பும் ஐயா. தூதனை அனுப்பும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. தேவ கரமே, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் உணர்கிறேன். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் யுத்தம் செய்ய ஒருவர் இங்கே கலந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே இடைபடுகிறார். பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். இடைபடி ஒவ்வொருவரும் இடைபடுகிறார். யோரி பரமர பௌஷதரலரர நம்புரலபௌஷிய ஓரி தனரேகரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. நீங்கள் இங்கு ஜெபிக்கும்போது, நீங்கள் இங்கு இயேசுவை பார்த்து கேட்கும்போது, வீடுகளில் 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 உங்கள் வீடுகளில் உங்கள் வீடுகளில் உங்கள் வீடுகளில் உங்கள் வேலை ஸ்தலங்களில் தேவனுடைய செயல்கள் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய செயல்கள் வெளிப்படுவதை பார்க்க முடியும். இங்கு தேவனுடைய ஸ்தானத்திலே, தேவன் தான் ஸ்தாபித்த இந்த இடத்திலே நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு வீடுகளிலே உங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடைபெறுவதை பார்க்க முடியும். சபைக்காக வைராக்கியம் கொடுக்கிற தேவன், சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், ஊழியக்காரருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஓ தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவர். ஓ ஹalleluya hallelujah Jesus Jesus. பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யுத்தத்தை ஓய பண்ணுகிறவரே, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவரே, ரத்தங்களை அக்கினியிலா சுட்டெரிக்கிறவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இருள் நீங்குவதே உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்தில் காணப்பட்ட இருள்கள் நீங்குவதே நீங்கள் உணருங்க. மேகம் போன்ற இருள் சூரியன் உதிக்கிறார், சூரியன் உதிக்கிறது, வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் உண்டானவுடன் இருள் நீங்குகிறது. வெளிச்சம் உண்டானவுடன் இருள் நீங்குகிறது. இந்த சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த சபையின் மூலமாக தேவனை அறிந்து கொண்டவர்கள், அவர்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவதை இந்த தேசத்தின் மக்கள் கண்டு இதனால் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை நாட்களிலே பார்க்க போகிறீர்கள். பெரிய காரியங்களை நாட்களிலே பார்க்க போகிறீர்கள். ஹalleluya. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
நாளாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய். Yes, Lord. உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளப்பா, நீங்க இல்லாத ஒரு நாள் எங்களுக்கு வேண்டாம். வாழ்வெல்லாம் வாழ்வாகும். எங்களுக்கு ஆயுத்தம் செய்கிறவர்கள்